ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிசிக்ஸ்ல ஒரு ஃபியர்ஃபுல் டாபிக் அப்படின்னா, அது கைனமேட்டிக்ஸா தான் இருக்கும். மெக்கானிக்ஸோட சாப்டர்ஸா தான் இருக்கும். எனக்கும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கைனமேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப்பான சாப்டரா தான் இருந்துச்சு. அத நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா படிச்சேன். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இனிமேல் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமாவே இருக்காது. ஸோ, அ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க ஹக்கீம், எம்பிபிஎஸ் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை. வெல்கம் டூ அச்சீவ் இன் நீட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப்ஸ். ஒரு பேசிக்கான ஒரு திங். நெறைய பேர் கிராஃப்ப பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிராஃப்ல வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. லைக் வந்து ஒரு கிராஃப் எப்படி பார்க்கணும்? ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனோட கிராஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஒரு பாராபோலாவோட கிராஃப் எப்படி இருக்கும்? அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேசிக் திங்ஸ் நம்ம படிக்காம இருந்திருப்போம். அதனால தான் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாம இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஸ்லோப்ன்னு நெனைக்கிறோம். பட் அந்த ஸ்லோப்ப வச்சு எக்கச்சக்கமான சம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்லோப்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு திங்கையும் ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ பார்த்துட்டு, அதுக்கடுத்து அந்த கிராஃப்ல எப்படி நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்ட பத்தி பேசுறது, எப்படி வெலாசிட்டி, எப்படி அக்ஸலரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் டிபெண்ட் ஆயிருக்கு அந்த கிராஃப்ல. அந்த கிராஃப வச்சு எல்லா சம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போடுற அளவுக்கு எம்சிக்யூ ஓரியன்டடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்ககிட்ட ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெய்ட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? y mx சி. இவ்வளவு தான் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இத தவிர வேற என்னென்னலாம் அதுல நம்ம பார்க்க முடியும்? நம்மளோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து வேற ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஒரு y mx சி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கான கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் வரைஞ்சிருக்கிறது தான். y mx சிக்கான கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து வரைஞ்சிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, m அப்படிங்கிறது வந்து ஸ்லோப். நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லோப்ப வந்து mன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிறது என்ன அப்படின்னா, y இன்டர்செப்ட். அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து பார்த்தோம்னா, y ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா, இன்டர்செக்ட் பண்ணுது அல்லது இன்டர்செப்ட். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது? இன்டர்செக்ட் ஆகுது. அதத்தான் நம்ம y இன்டர்செப்ட்ன்னு சொல்றோம். அண்ட் இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பாயிண்ட் எந்த இடத்துல அது வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ, அந்த பாயிண்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்? y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே. இப்ப நம்ம ஸ்லோப்ப பத்தி கொஞ்சம் டீடைல்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் y ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் த வேல்யூ இன் த y ஆக்சிஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கிராஃபா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெய்ட் லைனா இருந்தாலும் சரி, கர்வா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் கர்வ், அந்த பர்ட்டிகுலர் லைன்ல 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புடிச்ச 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைன்ல வந்து நான் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர்ல டினோட் பண்ணியிருக்கேன். 2 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வெர்டிகல் லைன், இந்த இடத்துல வரைஞ்சிருக்க ஒரு வெர்டிகல் லைன் அண்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வரையணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்ல இருந்து, இந்த 2 ரெட் கலர் டாட்ஸ்ல இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வரையணும். 2 பாயிண்ட்ல இருந்துமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வரையணும். அதே மாரி இந்த 2 பாயிண்ட்ல இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம ஒரு டாட்டட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வரையணும். ஸோ அந்த 2 பாயிண்ட்ல இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சுக்கணும். ஸோ இந்த வேல்யூ, இந்த சேஞ்ச் இன் இப்ப இந்த இடத்துல எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் அதே மாரி இந்த ஒய் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட்க்கு நேரா இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். இந்த பாயிண்ட்க்கு நேரா இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். அதோட டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இன் ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை த டிஃபரன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இந்த ஸ்லோப்ப வந்து எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ நான் கண்டுபிடிச்சுட்டேன். கண்டுபிடிச்சு நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஒய்யோட சேஞ்ச் டிவைடட் பை எக்ஸோட சேஞ்ச். நீங்களே ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு நான் ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் இந்த கிராஃபோட ஸ்லோப். ஸோ இப்போ நம்ம இத வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த y mx சி அப்படிங்கிற அந்த ஃபார்முலால இந்த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதான் y m நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்லோப் 2x பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த y இன்டர்செப்ட் c அப்படிங்கிறத வந்து நான் ஒரு 3ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ வந்து 3ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ y 2x 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2x இந்த y வந்து இந்த பக்கமா கொண்டு வந்துருங்க. 2x மைனஸ் y
plus 3 equal to 0. So most of the equations நீங்க மேக்ஸ்ல பார்த்தாலும் சரி பிசிக்ஸ்ல பார்த்தாலும் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபார்மேட்ஸ் வந்து நமக்கு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கணும். லைக் ஒரு எக்ஸ் வேரியபிள் இருக்கும், ஒரு ஒய் வேரியபிள் இருக்கும், பிளஸ் எ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இது வந்து a straight line which is having a y intercept of plus 3 பிளஸ் 3ன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு y இன்டர்செப்ட் இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்மெட்ல பார்க்க தெரிஞ்சுக்கணும். y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்ல நமக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே சரி இந்த கிராஃப் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வென் y intercept equal to 0 அதான் இந்த c வந்து 0 ஆயிடுச்சு. இங்க c வந்து 3ல இருக்கு. இங்க c வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். எப்போ வந்து நம்மளோட y இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த c இருக்குல்ல y இன்டர்செப்ட் c அது 0 ஆகுதோ இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் y ஈக்குவல் டு mx. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு mx சொல்லி மாறிடும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ இதோட ஸ்லோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா நான் எடுத்திருக்கேன். இதோட ஸ்லோப் m ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஸ்லோப்பும் எவ்வளோ 2. ஸோ இதோட ஸ்லோப்பை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன ஆகும் y ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லி ஆகும். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் 2x மைனஸ் y ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல x வேரியபிள் y வேரியபிள் பிளஸ் எந்த கான்ஸ்டன்ட்டுமே இல்லாம ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் a straight line passing through origin. ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக் திங்ஸ். இதுல அப்படியே நான் பிசிக்ஸ் அப்ளை பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்றது கவனிங்க. இப்போ நம்ம ஸ்லோப் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்லோப்பை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லோப் வந்து இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கீழே 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. வென் m ஈக்குவல் டு 0 ஸ்லோப் வந்து எப்போ 0 ஆகும் அதான் வந்து கான்செப்ட். ஸ்லோப் வந்து 2 கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்து எப்போ வந்து 0 ஆகும் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய m வந்து ஈக்குவல் டு 2ங்கிறது m ஈக்குவல் டு 0 எப்போ ஆகும்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸா பெண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த லைன் வந்து அப்படியே இங்க இருந்து அப்படியே பெண்ட் ஆகிக்கிட்டே வரும். கீழே வந்து பெண்ட் ஆகிக்கிட்டே வரும். எப்போ அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டச் பண்ணிருச்சோ அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த லைன் வந்து டச் ஆயிருச்சோ அப்போ m இஸ் ஈக்குவல் டு 0வா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஏன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் வந்து அப்படியே இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ இந்த சேம் லைன் வந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா இப்போ அதே அந்த 2 பாயிண்ட் அந்த லைன்ல இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் நான் இந்த லைன்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ இதான் 2 பாயிண்ட். இந்த சேம் 2 பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் எவ்வளவு சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு சேஞ்ச் இருக்குது நேரா பாருங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நேரா பார்த்தாலுமே 0 தான். ஸோ சேஞ்ச் அப்படிங்கிறதே கிடையாது ஒய் ஆக்சிஸ்ல. அதே எக்ஸ் ஆக்சிஸ்ல சேஞ்ச் எவ்வளோ இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ங்கிற வேல்யூ வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல சேஞ்ச் இருக்கு. பட் ஆனா ஒய் ஆக்சிஸ்ல ஈக்குவல் டு 0. ஸோ எப்போ வந்து இந்த சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா அது 0 ஆகுதோ m ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ இப்போதான் இந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து 0 ஆயிரும். ஸோ எப்போ வந்து y ஈக்குவல் டு 0 ஆகுதோ தட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இதெல்லாம் பேசிக் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். அதாவது எப்போ வந்து y ஈக்குவல் டு 0 ஆகுதோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இனிமேல் யாராவது உங்ககிட்ட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஈக்குவேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா எஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஈக்குவேஷன் இருக்கு. அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y equal to 0. x axis ஓட equation y equal to 0. y equal to 0 அப்படின்னா then slope equal to 0. அப்பதான் அந்த straight line வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா straight அப்படியே x axisலயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருச்சு. x axis ஓட அப்படியே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ m equal to 0. தென் வேற எந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா m equal to 0 ஆகும். வேற எந்த கண்டிஷன்ல m வந்து 0 ஆகும்னா y equal to constant. எப்போ y equal to constant ஆகும் இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கணும். இந்த கிராஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகி எப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா வருதோ எப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா வருதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறேன். ஸோ அந்த லைன் அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் வந்து இப்படி இருந்துச்சு இங்க இருந்துச்சு. இந்த கிராஃப் அப்படியே பெண்ட் ஆகி எப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலா வருதோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பேரலா வந்து பார்த்தீங்கன்னா வருதோ தென் இட்ஸ் ஸ்லோப் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 0. இதோட ஸ்லோப் 0 ஆயிடும். ஏன் இந்த கிராஃப்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் அதே மாதிரி போனதுக்கு எடுத்த மாதிரி. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒய் ஆக்சிஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் கண்டிப்பா இந்த 2 பாயிண்ட் கடல ஒய் ஆக்சிஸ்ல சேஞ்ச் இருக்கும். பட் எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல அப்ப 3ன்னு சொல்லியிருந்தோம் ஸ்லோப்போட வேல்யூ. ஸோ அதே 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சே ஆகல. பட் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ எப்போ கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகலையோ அப்ப அந்த பர்டிகுலர் லைனோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா
0. ஸோ அதான் சொல்லியிருந்தேன். ஸ்லோப் வந்து எப்ப 0 ஆகும்? வென் y ஈக்குவல் டூ 0. எப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிருச்சோ, அப்ப நமக்கு ஸ்லோப் வந்து 0 ஆயிரும். தென் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து பேரலல் டூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்துருச்சோ, தட் இஸ் y ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட். தென் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து 0 ஆகும். இதுதான் 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வென் ஸ்லோப் பிகம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸ்லோப் எப்ப இன்ஃபினிட்டியா மாறும்? ரொம்ப சிம்பிள். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ ஃபார்முலா என்ன? டெல் ஒய் பை டெல் எக்ஸ். டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. எப்ப வந்து ஸ்லோப் m ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னா, x வந்து 0 ஆகணும். நம்ம வந்து மேத்ஸ்ல வந்து படிச்சிருக்கோம். எனிதிங் பை 0 ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டி. 1 பை 0 எவ்வளோ? 1 பை 0 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. 2 பை 0 எவ்வளோ? 2 பை 0 ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டி. ஸோ எந்த நம்பர் மேல நியூமரேட்டர்ல வந்து டினாமினேட்டர்ல 0 வந்தாலும் அது இன்ஃபினிட்டியா மாறிடும். ஸோ எப்ப எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ வந்து 0 ஆகுதோ, அப்ப ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியா வந்து ஆயிரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ எப்ப 0 ஆகும்? வென் திஸ் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பக்கம் வராம அப்படியே ஒய் ஆக்சிஸ் மேல போய் அப்படியே மெர்ஜ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் அப்படியே ஒய் ஆக்சிஸ்ல போய் அப்படியே மெர்ஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அப்ப அந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒய் ஆக்சிஸ்ல மெர்ஜ் ஆயிருச்சு. ஸோ அந்த இடத்துல நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இதுல சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ? எஸ் சேஞ்ச் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துல இது வந்து ஒரு 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. பட் ஆனா எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க 0. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன சேஞ்ச் இருக்கு? அந்த 2 பாயிண்ட்க்கு இடையில 0. ஸோ எப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் 0 ஆகுதோ, அப்ப m ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா மாறிரும். ஸோ எப்போ ஸ்லோப் வந்து 0 ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. எப்ப வந்து ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி ஆகும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி யாராவது உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, எஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ 0. இதான். இந்த லைன் இந்த எக்ஸ் ஈக்குவல் டூ 0 ஆச்சுல இந்த கிராஃப்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ 0. ஸோ இதான் பேசிக்கான ஸ்லோப்போட இம்பார்ட்டன்டான பேசிக்ஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் கிராஃபும் வெலாசிட்டி கிராஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆக்சுவல் பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இந்த கிராஃப் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இந்த ஏபிசி இந்த 3 கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அதிகம்? ரொம்ப சிம்பிள். எந்த கிராஃப் வந்து பார்த்தோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். அந்த கிராஃப்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இதுல சிக்கு தான் ஸ்லோப் வந்து ரொம்ப அதிகம். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொஞ்சம் கம்மி. ஏக்கு வந்து இது 2 விட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. யாருக்கு 0? இந்த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பேரலல் லைன் டூ எக்ஸ் ஆக்சிஸ். எந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருந்துச்சுனாலும், அதோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா 0. எந்த லைனும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தாலோ, இல்ல ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருந்தாலோ, அதோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் டீடைல்டா. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இப்ப எல்லா பேசிக் திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப். இந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட்டும், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைமும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். அண்ட் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஏபி அப்படிங்கிற லைன் வந்து பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் ஓசி அப்படிங்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா, லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்லோப். ஸோ எப்ப நீங்க ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களோ, அந்த கிராஃப்ல நீங்க கண்டுபிடிக்க போற ஸ்லோப் வந்து யாரோடது அப்படின்னா, வெலாசிட்டி. ஸோ நீங்க யாரோட ஸ்லோப்ப கண்டுபிடிக்க போறீங்க? வெலாசிட்டியோட ஸ்லோப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறீங்க. ஏன் இது ஸ்லோப் வந்து வெலாசிட்டின்னு சொல்றோம்? m ஈக்குவல் டூ வெலாசிட்டின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பிகாஸ் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? ஸ்லோப்போட ஃபார்முலா டெல் ஒய் பை டெல் எக்ஸ். அதாவது இந்த சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் யாரு? டிஸ்பிளேஸ்மென்ட். ஸோ அதனால நான் எஸ்ன்னு சொல்லி எழுதுனா, சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ் யாரு? டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் டிவைடட் பை டைம்னா யாரோட ஃபார்முலா? வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஸோ அப்ப இங்க நீங்க கண்டுபிடிக்க போற ஸ்லோப் யாரோடது? வெலாசிட்டியோடது. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போற ஸ்லோப் யாரோடது அப்படின்னா, வெலாசிட்டியோடது. ஸோ இப்ப நம்ம வந்து நம்பர்ஸ்லாம் எதுவுமே இல்லாம கான்செப்ட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நீங்க எந்த பாயிண்ட்ல 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் டெல் ஒய் பை டெல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஹேவிங் எ ஒய் இன்டர்செப்ட் 2 ஃபார்முலாவில் எந்த லைனா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்குறீங்க.
அதுக்கு ஸ்லோப் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அது கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். அந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் குடுத்திருந்தாங்கன்னா, அங்க வெலாசிட்டி ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட். ஸோ இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். தட் இஸ் OC அப்படிங்கிறது வெலாசிட்டி விச் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் பார்க்குறோம் அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெலாசிட்டி ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஏபி இந்த லைன் ஏபி பாருங்க. ஏபிக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஏபி இஸ் அதோட ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்? எனி லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல மெர்ஜ் ஆனாலும் சரி, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தாலும் சரி, அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ 0. ஸோ இங்க ஸ்லோப் என்ன? வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டூ 0. ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல நீங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா, அதோட வெலாசிட்டி ஈக்குவல் டூ 0. ஸ்லோப் ஈக்குவல் டூ 0. அதுவே அது ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃபா இருந்துச்சுன்னா, அதோட வெலாசிட்டி ஈக்குவல் டூ 0. ஸோ அந்த ஏபி அப்படிங்கிற லைன்ல வெலாசிட்டி ஈக்குவல் டூ 0. ஸோ இது மாதிரி தான் இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல ஸ்ட்ரெய்ட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெய்ட் லைன் ஹேவிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் இன்டர்செப்ட்டா இருந்தாலும் சரி, அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ எ கான்ஸ்டன்ட் அண்ட் தட் இஸ் த வெலாசிட்டி. அண்ட் எனி லைன் பேரலல் டூ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? எனி லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ 0. தட் மீன்ஸ் அதோட வெலாசிட்டி ஈக்குவல் டூ 0. ஸோ இப்ப நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ஸ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, டீடைல்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இப்ப அடுத்து நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் ரெஃபர் பண்ணியிருக்க புக்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழ குடுத்திருக்கேன். எஸ் கம்ப்ளீட் நீட் கைட் ஃபார் பிசிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ டிசி பாண்டே, எச்.சி. வர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்க லிங்க்ஸ் யூஸ் பண்ணி மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படியே ஸ்ட்ரெய்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ எல்லாமே நான் லேயர் பை லேயரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ட பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்மளோட கிராஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுலயும் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்னு பாசிங் த்ரூ ஆரிஜின், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எ லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். இப்ப ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படின்னா, அதோட ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? டெல் ஒய் பை டெல் எக்ஸ். இந்த இடத்துல டெல் ஒய்ங்கிறது யாரு? தட் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல யார் இருக்கா? வெலாசிட்டி இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல யார் இருக்கா? டைம் இருக்கு. ஸோ வெலாசிட்டி பை டைம் ஈக்குவல் டூ ஆக்ஸலரேஷன். ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்லோப் வந்து ஆக்சுவலா என்ன? இட் இஸ் அன் ஆக்ஸலரேஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிங் த்ரூ ஆரிஜினா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்செப்ட் இருந்தாலும் சரி அதுக்கு, ஒய் இன்டர்செப்ட் இருந்தாலும் சரி, அதோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த கிராஃப்ல ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இது வந்து பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். எனி லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸா இருந்தாலும் சரி, எக்ஸ் ஆக்சிஸோட மெர்ஜ் ஆனாலும் சரி, அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ 0. நம்ம பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இப்ப யார் ஸ்லோப்? சேம் அகைன் அக்ஸலரேஷன் தான் ஸ்லோப். பிகாஸ் நமக்கு வந்து ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும். டெல் ஒய் பை டெல் எக்ஸ். இங்க வந்து வெலாசிட்டி டிவைடட் பை டைம் ஈக்குவல் டூ அக்ஸலரேஷன். ஸோ இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிற இந்த லைன்ல அக்ஸலரேஷன் ஈக்குவல் டூ 0. ஸோ அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓசி அப்படிங்கிற லைன்ல அக்ஸலரேஷன் ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட். ஏபி அப்படிங்கிற லைன்ல அக்ஸலரேஷன் ஈக்குவல் டூ 0. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ பத்தி நம்ம டீடைல்டா புரிஞ்சுக்கிட்டு, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் பார்த்திருக்கோம். அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்திருக்கோம். ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் பார்க்குறீங்க அப்படின்னா, அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ கான்ஸ்டன்ட். எனி லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ 0. ஸோ நீங்க ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் பார்க்குறீங்க அப்படின்னா, அங்க நம்ம வெலாசிட்டிய பத்தி யோசிக்கணும். ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்குறீங்கன்னா, அங்க அக்ஸலரேஷன பத்தி யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாராபோலா. பாராபோலாவ பத்தி நான் இவ்ளோ டீடைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம இப்போ ஸ்லோப் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அடுத்து நம்ம பாராபோலாவுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வரும். அக்ஸலரேஷன் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எப்படி வரும். அக்ஸலரேஷன் டைம் கிராஃப் எப்படி வரும். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன்ல ஒரு எம்சிக்யூவோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிரலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the velocity versus time graph of a moving point is shown in the figure. The maximum acceleration is என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு velocity time graph வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல velocity இருக்கு. y ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா velocity வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் x ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? அக்ஸலரேஷன் கிடைக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ண வேண்டியது. ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப்ல அதோட அக்ஸலரேஷன் வந்து அதோட ஸ்லோப் வந்து அக்ஸலரேஷனா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்ஸலரேஷன் இருக்கும். அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிராஃப பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன். ஓகேவா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஹேவிங் இன்க்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஹேவிங் வந்து பேரலல் டூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அதுக்கடுத்து இந்த கீழ வர லைன் வந்து பார்த்தீங்கன்னா டீடைலா அத பத்தி இன்னும் பார்ப்போம். சரி ஓகே.
ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, பிசிக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்லோப் 0 பார்த்தோனே நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி டிஇக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்லோப் 0. ஸ்லோப் 0னா என்ன? இதோட ஆக்ஸலரேஷன் இஸ் ஆல்சோ 0 பிகாஸ் இது ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ அதோட ஸ்லோப் வந்து ஆக்ஸலரேஷன் தான். ஸோ இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் 0, இந்த இடத்துலயும் ஆக்ஸலரேஷன் 0. இந்த இஎஃப்க்கு வந்து நீங்க ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஒரு லைன் வந்து பார்த்தோம்னா, அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் இது மேல போகுது அப்படின்னா, அது ஆக்ஸலரேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு லைன் கீழ வருது. அதாவது டுவார்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா, அதோட ஸ்லோப் ஈக்குவல் டூ கொஞ்சம் கொஞ்சமா 0 ஆகும். இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்லோப் வந்து இந்த பக்கம் எப்படி எடுக்க போறோம்? இந்த சைடுல எடுக்கிறனால, ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த பக்கமா ஸ்லோப் எடுத்தா தான் பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த பக்கமா நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா, அது நெகட்டிவ்ல இருக்கும். அதனால இந்த பார்ட் ஆஃப் த கர்வ் வந்து டீஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டீஆக்ஸலரேஷன் அதாவது இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால தான் அதோட வெலாசிட்டி என்ன ஆயிருச்சு? 0 ஆயிருச்சு. இங்க இருந்து வெலாசிட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ அப்ப இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. எப்படியும் அதுக்கு அது வந்து டீஆக்ஸலரேஷன். அதனால அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் இருக்க போறதில்ல. ஸோ 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு இந்த ஏபியா இருக்கணும், இல்ல சிடியா இருக்கும். இதுக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தாலும் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல. திரும்ப கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறோம். இந்த ஏபி அப்படிங்கிற கர்வ் வந்து எப்படி இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. அதுவே இந்த சிடிங்கிற கர்வ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெண்ட் ஆகி டுவார்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து உங்கள்ட்ட காமிச்சிருந்தேன். ஏங்கிறது வந்து டுவார்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கிட்ட இருக்குது. சிங்கிறது அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எது வந்து அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கோ, அதுக்கு தான் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிடி தான் வந்து நல்லா பெண்ட் ஆயிருக்கனால, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அதிகமா இருக்கும். அப்ப அதுக்கு தான் என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஸோ இந்த சிடிங்கிற லைனுக்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் சிடிங்கிற லைனுக்கு. ஸோ டிக்கு நேரா எவ்வளவு வேல்யூ இருக்கு? 60. சிக்கு நேரா எவ்வளவு வேல்யூ இருக்கு? 20. 60 மைனஸ் 20 எவ்வளோ? 40. 60 மைனஸ் 20 வந்து பார்த்தீங்கன்னா 40. சரியா? 60 மைனஸ் 20 வந்து பார்த்தீங்கன்னா 40. தென் அப்படியே இந்த சிடிக்கு நேரா டிக்கு நேரா எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூ எவ்வளவு இருக்கு? 40. சிக்கு நேரா எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூ எவ்வளவு இருக்கு? 30. ஸோ 40 மைனஸ் 30 எவ்வளோ? 10. ஸோ சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40. சேஞ்ச் இன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 10. 40 டிவைடட் பை 10 அப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4ms மைனஸ் 2. இதுதான் ஆக்ஸலரேஷன் மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் இன் த கிவன் கிராஃப். ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான சம் தான். ஸோ நம்ம இவ்வளோ பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியுது. பட் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒரு மெமரியா வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும் பயாலஜி மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ்ஸை பத்தி பாராபோலாவை பத்தி எப்படிலாம் அங்கே ஆக்சலரேஷன் பார்க்கணும், டிசலரேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் இருக்கு. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பை.